ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்னுயிர் தோழி பகுதி 12. இதுக்கு முன்னாடி உள்ள பகுதிகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க. தன்னை அணைக்க வந்த ராகவை ரௌத்ரத்துடன் பார்த்த மகிஷா அவனின் அடி வயிற்றின் கீழே தன் கால் முட்டியால் தன் பலம் கொண்ட மட்டும் ஒரு எத்தினாள். அதை எதிர்பார்க்காதவன் வலியுடன் குனிந்தான். அந்த நேரத்தில் தன் கையில் அணிந்திருந்த இரும்பு வளையலை கழட்டி எடுத்த மகிஷா மீண்டும் தன்னை நோக்கி வந்த ராகவின் முகத்தில் வளையலால் பரமபதம் விளையாடினாள். உலகில் ஆண்களை விடவும் பெண்களுக்கு உடல் பலம் குறைவுதான். ஆனால் பெண் ரௌத்திரமானால் அவளின் முன் நிற்கும் ஆண் அதோகதிதான். அதுதான் இங்கேயும் நடந்தது. ராகவின் முகத்தில் தன் வளையல் கொண்டு தன் இஷ்டத்திற்கும் இரத்தக் கோடுகள் கிழித்த மகிஷா ஒரு கட்டத்தில் தன் கை ஓய்வதைக் கண்டு அவனை விட்டுவிட்டு கதவை நோக்கிச் சென்றாள். திடீரென நின்றவள் அப்போதுதான் தன் புடவையின் நினைவு வந்து திரும்பினாள். அங்கே முகத்தை மூடியபடி அரை மயக்க நிலையில் அமர்ந்திருந்தான் ராகவ். இவளின் புடவையை எடுக்க வேண்டுமானால் அவனை தாண்டி சென்றாக வேண்டும். என்ன செய்வது என மகிஷா யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் படாரென திறந்தது அந்த அறையின் கதவு. சட்டென நெஞ்சின் குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டவள் பயத்துடன் திறந்த கதவை பார்த்தாள். உள்ளே நுழைந்த போலீஸை புரியாமல் பார்த்தவளுக்கு அறை வாசலில் நின்றிருந்த கலையமுதனையும் மதுபாலனையும் கண்டவுடன் விஷயம் புரிந்தது. அவர்கள் இருவரையும் கண்ட பிறகு அவளுக்கு இவ்வளவு நேரமாக இருந்த தைரியம் முற்றிலுமாக வடிந்து விட்டது. கைகளை குறுக்கே கட்டியபடியே வேகமாக அவர்களை நோக்கி ஓடினாள். ஓடி வருபவள் தன் நெஞ்சில் சாய்வாள் என எதிர்பார்த்தான் கலையமுதன். ஆனால் அவளோ ஓடிச் சென்று மதுபாலனின் தோளில் சாய்ந்தாள். இதயத்தில் அடிபட்டதைப் போல் உணர்ந்த கலையமுதன் தான் பேசிய வார்த்தைகள் அவளின் இதயத்தை எந்த அளவிற்கு ரணமாக்கியுள்ளது என்பதை புரிந்து கொண்டான். மது என்று குலுங்கி அழுதவளை தலையை வருடி ஆறுதல் படுத்த முயன்றான் மதுபாலன். உள்ளே சென்று அவளின் புடவையை எடுத்து வந்த கலையமுதன் அவள் மீது போர்த்திவிட்டான். திடுக்கிட்டு திரும்பியவள் அவனை கண்டதும் மிக அதிக வேதனையுடன் மதுபாலனின் தோளில் முகம் புதைத்தாள். காவல்துறை நண்பன் ராகவை கைது செய்து அழைத்துச் சென்றான். அழுகையோடே சென்று புடவையை கட்டிக்கொண்டு வந்த மகிஷாவை மதுபாலனும் கலையமுதனும் வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர். வீட்டிற்கு வந்த பிறகும் மகிஷாவின் அழுகை நிற்கவில்லை. கலையமுதன் பெண் டாக்டர் ஒருவரை அழைத்து வந்தான். மகிஷாவை பரிசோதித்த டாக்டர் அவளுக்கு ஒன்றும் ஆகவில்லை என கூறிய பிறகே அந்த வீட்டிலிருந்த அனைவரும் நிம்மதி அடைந்தனர். ஆனால் மகிஷா ஏன் தொடர்ந்து அழுகிறாள் என்ற காரணம் மட்டும் யாருக்குமே புரியவில்லை. அவளின் நிலை கண்டு பயந்து போன கலையமுதன் தன் வீட்டில் காரணம் ஒன்றை சொல்லிவிட்டு மகிஷாவின் வீட்டிலேயே தங்கிக் கொண்டான். ஏன் இப்படி அழுகிறாய் மகிஷா? கவலையுடன் வினவினர் ஹேமாவதியும் மாதரசியும். ஒன்றும் இல்லை என தலையசைத்தவள் மீண்டும் அழ, தூங்கி எழுந்தால் சரியாகி விடுவாள் ஆண்டி என்ற மதுபாலன் அவளை அவளது அறைக்கு அழைத்துச் சென்று கட்டிலில் படுக்க வைத்தான். இரவு வெகு நேரம் ஆகிவிட்டதால் மற்றவர்களும் உறங்கச் சென்று விட்டனர். மகிஷா தன்னை பார்த்துதான் அதிகமாக அழுகிறாள் என புரிந்து கொண்ட கலையமுதன் ஜன்னலுக்கு வெளியே நின்றபடி அவள் அறியாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். மதுபாலன் மகிஷாவின் அருகிலேயே அமர்ந்திருந்தான். அவள் அப்படி இருந்தும் கூட மது மது என பிதற்றுவதை நிறுத்தவே இல்லை. மகி, என்னாச்சு? ஏன் இப்படி அழுகிறாய்? பொறுக்க முடியாமல் கேட்டான் மதுபாலன். எனக்கு பயமா இருக்குடா மது என்றவள் மீண்டும் குலுங்கி அழ ஆரம்பித்து விட்டாள். ஒரு இரத்தக்காட்டேரி பயமா இருக்குன்னு சொல்வதை என் வாழ்நாளிலேயே நான் இன்றைக்குதான் கேட்கிறேன் என சொன்னவன் சிரிக்க ஆரம்பிக்க, ஏய் போடா என்ற மகிஷாவும் அழுகையை மறந்து சிரிக்க ஆரம்பித்து விட்டாள். அவளின் சிரிப்பை கண்டவன் அவளின் மனநிலையை அப்படியே இருக்க வைக்க நினைத்தான். மகி, நான் நெட்டில் ஒரு பேய் கதை படித்தேன். அதில் வருகின்ற பேய் உன்னை விடவும் பயங்கரம். அந்த கதையை சொல்கிறேன் கேள் என்றவன் அந்த கதையை மெதுமெதுவாக விவரித்து சொன்னான். அந்த கதையை அவன் முழுவதும் முடிப்பதற்குள் மகிஷா உறங்கி போய்விட்டாள். அவள் உறங்கியதை உறுதி செய்து கொண்டவன் மெல்ல எழுந்து வெளியே வந்தான். அறையின் வாயிலில் கலையமுதன் நிற்பதை கண்டவன், நீ தூங்கவில்லையா அமுதா என்றான். தூக்கம் வரவில்லை பாலா. சரி, நீ சென்று தூங்கு, நான் அவளை பார்த்து கொள்கிறேன். இவள் மேல் இவ்வளவு பாசம் வைத்துள்ளாயே, பிறகு ஏன் அமுதா அன்றைக்கு இவளிடம் அப்படி நடந்து கொண்டாய்? அதை பற்றி எதுவும் கேட்காதே பாலா. அமைதியா சென்று தூங்கு போ
என்றவன் அவனை அனுப்பிவிட்டு மகிஷாவின் அருகே வந்தான். நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தவளை கண்டவன் சற்று தள்ளி இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டான். நள்ளிரவு மணி 2 தாண்டியிருக்கும். நாற்காலியிலேயே அசந்து தூங்கி போயிருந்தான் கலையமுதன். வேண்டாம் ராகவ், என்னை விட்டுவிடு. மகிஷாவின் உளறலில் திடுக்கிட்டு விழித்தான். அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே மகிஷா உளறியபடி கட்டிலின் மேல் உருண்டாள். உளறியபடி உருண்டவள் கீழே விழ இருந்த நேரத்தில் வேகமாய் ஓடிச் சென்று அவளை தாங்கி பிடித்தான் கலையமுதன். கண்களை திறந்து மிரள மிரள விழித்தவள் தான் கலையமுதனின் கரங்களில் இருப்பதைக் கண்டு மேலும் விழித்தாள். அவளை கட்டிலில் படுக்க வைத்தவன் நாற்காலியை எடுத்து வந்து அவள் அருகே போட்டு அதில் அமர்ந்தான். கனவு கண்டாயா? வாஞ்சையுடன் கேட்டவனிடம் என தலையாட்டினாள். சரி, அந்த ராக உன்னை என்ன செய்தான்? எதற்காக அப்படி அழுதாய்? அவன் எதுவும் செய்யவில்லை என்று சொன்னால் மட்டும் அப்படியே நம்பிவிடப் போகிறீர்களா? உயிர் நண்பனோடே என்னை இணைத்து சந்தேகப்பட்டு விட்டீர்கள். அப்படி இருக்கையில் எவனோ ஒருவனுடன் 2-3 மணி நேரம் தனியாக இருந்த என்னை நம்பிவிடப் போகிறீர்களா? ஊரில் உள்ளாரோடு சேர்ந்து நீங்களும் எனக்கு கற்பிழந்தவள் என்று பட்டம் கட்டத்தானே? அவள் மேலும் கூறும் முன் அவளின் கன்னத்தில் ஒரு அறை விட்டவன், என்ன பேசுகிறாய் நீ? உன்னை நான் சந்தேகப்படுவேனா? இதுதான் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையா? நீயும் பாலாவும் ஒரே அறையில் படுத்து உறங்கினீர்கள் என தெரிந்தும் அன்றைக்கும் கூட நான் உங்களை சந்தேகப்படவில்லை. அப்படி இருக்கையில் நீ என் முன் அவனுக்கு ஒரு முத்தம் கொடுத்ததற்காக சந்தேகப்படுவேனா என்றான். புரியாமல் அவனை பார்த்தவள், நீங்க என்ன சொல்றீங்க என்றாள். எல்லாவற்றையும் சொல்கிறேன், கேட்டுக்கொள். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்க காரணம், நான் உன்னை நேசிக்க காரணம், நான் உன்னை காதலிக்கும் காரணம் நீ பாலாவின் உண்மை தோழி என்பதால்தான். நீ பாலாவிற்கு மிகச்சிறந்த தோழியாக மட்டும் நடந்து கொள்கிறாய். உண்மையை சொல்ல வேண்டுமானால் உங்களின் நட்பை பார்த்து நானே பொறாமைப்பட்டுள்ளேன். அதற்கு காரணம் 8 வருடங்களுக்கு முன் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அப்போது நான் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தேன். அங்கே மாலினி என்று எனக்கு ஒரு தோழி அறிமுகமானாள். அதுவரையிலும் பெண் தோழிகள் இல்லாத எனக்கு புதிதாக ஒரு தோழி கிடைத்ததை நினைத்து மிகவும் மகிழ்ந்தேன். தினமும் மணிக்கணக்காக என்னுடன் பேசுவாள் அவள். அந்த காலேஜில் இருந்த ஜிம்மில் நான் ஒர்க் அவுட் செய்யும் போது என்னையே விழி மூடாமல் பார்த்து கொண்டிருப்பாள். எனக்கு அப்போது கூட தெரியாது அவள் ஒரு ஆம்பளை பொறுக்கி என்று. என்ன, ஆம்பளை பொறுக்கியா? ஆமாம், பொம்பளை பொறுக்கி மாதிரி அவள் ஒரு ஆம்பளை பொறுக்கி. ஒரு நாள் என்னிடம் வந்து பச்சையாக கேட்டாள், என் உடம்பு வேண்டுமென்று. அவள் கேட்டது எனக்கு முதலில் புரியவே இல்லை. என்னை லவ் பண்றாளோ என நினைத்து அவளிடம் கேட்டேன். ஆனால் அவள் லவ்வெல்லாம் இல்லை, உன் பாடி ஃபிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வேண்டுமென்றால் இதற்கு ஒரு ரேட் பேசிக்கொள்ளலாம் என்றாள். அவள் என்னை ஒரு விபச்சாரன் போல் எண்ணிவிட்டாள். அவளை தோழியாக நினைத்து பழகியதற்கு என் மீதே எனக்கு கோபம் வந்தது. அவளிடம் முடியாது என சொல்லிவிட்டு விலகிவிட்டேன். ஆனால் அவள் என்னை விடவில்லை. ஒரு நாள் வழக்கம் போல் ஜிம்மில் ஒர்க் அவுட் செய்து கொண்டிருந்தேன். என்னுடன் சேர்ந்து ஒர்க் அவுட் செய்பவர்கள் யாருமே அன்றைக்கு ஜிம்மில் இல்லை. நான் மட்டும்தான் அங்கே தனியாக இருக்கிறேன் என புரிந்த நொடியே ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என எனக்கு புரிந்துவிட்டது. நான் இங்கிருந்து சென்று விடலாம் என நினைத்த வேளையில் அங்கு வந்தாள் மாலினி. அவளின் ஆசையை நான் நிறைவேற்றாவிட்டால் நான் அவளிடம் தவறாக நடந்து கொண்டதாக சொல்லி கூச்சலிடுவதாக கூறினாள். என்னுடைய பாடி ஃபிட் அவளை சிந்திக்க விடவில்லை என கூறிக்கொண்டு என்னை அணைக்க வந்தாள். எனக்கு வந்த கோபத்தில் அவளது கன்னத்தில் பளிரென ஒரு அறை விட்டேன். உடனே அவளின் கைவிரல் நகங்களை கொண்டே அவளின் முகத்திலும் கழுத்திலும் கைகளிலும் கீறிக்கொண்டாள். அவள் போட்டிருந்த உடைகளை அவளாகவே தாறுமாறாக கிழித்து கொண்டு கூச்சலிட ஆரம்பித்து விட்டாள். சத்தம் கேட்டு அங்கு வந்தவர்களிடம் நான் அவளை கெடுக்க முயற்சித்ததாக கூறி பொய்யாக அழுது நடித்தாள். விஷயம் கல்லூரியின் மேலிடம் வரை சென்றது. அனைத்து இடத்திலும் அனைவரும் அவளுக்கே சப்போர்ட் செய்தனர். அவளின் உடலில் நகக்கீறல்கள், ஆனால் என் விரல்களிலோ நகமே இல்லை. இதை நான் எல்லோரிடமும் எடுத்து சொல்லியும் கூட யாரும் என்னை நம்பவில்லை. ஆதாரம் இருந்தும் தோற்றுப்போவது எவ்வளவு கொடூரமான ஒரு விஷயம் தெரியுமா? அந்த கொடுமையை நான் அன்று அனுபவித்தேன். அன்றைக்கு நான் சந்தித்த அவமானம் எவ்வளவு கொடூரமான ஒரு அவமானம் தெரியுமா? அன்றிலிருந்து நான் பெண்களை வெறுத்தேன். எனக்கு அவமானம் தேடித்தந்த என் உடம்பை வெறுத்தேன். அந்த கல்லூரியிலிருந்து வேறு கல்லூரிக்கு மாறினேன்.
அம்மா, தங்கை இருவரைத் தவிர வேறு பெண்களிடம் பேசுவதையே வெறுத்தேன். அந்த ஒரு சம்பவம் என் வாழ்க்கையையே அடியோடு புரட்டி போட்டுவிட்டது. 8 வருடங்களுக்குப் பிறகு என் வாழ்க்கையில் பழைய வசந்தம் வீச காரணம் நீ என் வாழ்வில் வந்ததால்தான். நீயும் பாலாவும் தொட்டுப் பேசிக்கொண்டால் கூட உங்களுக்குள் தவறான உணர்ச்சிகள் எதுவும் தோன்றுவதில்லை. அந்த அளவிற்கு உங்களின் நட்பு புனிதமானது. இருவரும் சண்டை போட்டுக் கொள்கிறீர்கள், ஒருவரை ஒருவர் திட்டிக் கொள்கிறீர்கள். ஆனால் மற்றவர்களிடம் உங்கள் நட்பை விட்டுக் கொடுக்காமல் பேசுகிறீர்கள். அந்த அளவிற்கு உங்கள் நட்பு புனிதமானது, அழகானது. தான் ஒரு ஆண் என்று கூட பார்க்காமல் உனக்காக எல்லாவித உதவியையும் செய்கிறான் பாலா. அந்த அளவிற்கு உங்கள் நட்பு சென்சிட்டிவானது. இப்படிப்பட்ட உங்கள் நட்பையா நான் சந்தேகப்படுவேன்? அதுவுமில்லாமல் நீ என் தேவதை. என்னுடைய போலீஸ் நண்பன் ஹாஸ்பிட்டலிலிருந்து எனக்கு போன் செய்தான். அந்த ராகவை நீ புரட்டி எடுத்ததாகவும் அதற்காக அந்த ராகவ் இன்னும் 1 வாரத்திற்கு பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்றும் கூறினான். ஆதாரம் இருந்தும் கூட நான் வாழ்க்கையில் ஒரு முறை தோற்றுவிட்டேன். ஆனால் நீ என்னவள். உன்னை நான் நம்புவதற்கு எந்த ஆதாரமும் தேவையே இல்லை. ஏனெனில் நீ என் உயிரின் பிரதிபிம்பம். அப்படியென்றால் அன்றைக்கு? சந்தேகத்துடன் கேட்டவளை ஆழ பார்வை பார்த்தவன், சாரி ஸ்வீட்டி, ஒரு பிளாக்மெயிலுக்காக நான் அன்றைக்கு அப்படி நடித்துவிட்டேன் என்றான். பிளாக்மெயில்? என்ன பிளாக்மெயில்? யாரை பிளாக்மெயில் செய்தீர்கள்? அச்சத்துடன் கேட்டாள் மகிஷா. அவளை சந்தேகமாக பார்த்த கலையமுதன், உனக்கு விஷயம் எதுவும் தெரியாதா என்றான். என்ன விஷயம்? பாலாவுக்கும் என் தங்கைக்கும் திருமணம் நடக்கப் போகிற விஷயம். என்ன? அதிர்ச்சியுடன் கேட்டவள் எழுந்து அமர்ந்து விட்டாள். சரி, நான் ஒன்று கேட்கிறேன், சொல். உனக்கும் பாலாவுக்கும் ஒரே நாளில் ஒரே மேடையில் திருமணம் என்றுதானே உங்களுக்குள் டீல்? அப்படி இருக்கையில் நமக்கு மட்டும் திருமணம் என்கிற போது உனக்கு சந்தேகம் தோன்றவில்லையா? அது மதுவிடம் நான் இதை பற்றி கேட்டேன். அவன்தான் அவனுடைய பிரின்சஸ் ஒரு கிறிஸ்டியன் என்றும் அவளின் வீட்டில் சம்மதம் பெற பல நாட்களாகும் என்றும் நமக்கு விரைவில் திருமணம் நடக்க வேண்டுமென்று உங்களின் அப்பா அம்மா அவசரப்படுவதாகவும் அதனால் நமக்கு திருமணம் உடனே நடந்தே ஆக வேண்டும் என்றும் கூறினான். பாலாவா இவ்வளவு பொய் சொன்னான் என முணுமுணுத்தவன், சரி, நீ எப்படி இதற்கு ஒத்துக்கொண்டாய் எனக் கேட்டான். அவன்தான் என்னை பிளாக்மெயில் செய்தான். என்ன பிளாக்மெயில்? நான் திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளாவிட்டால் அவன் வாழ்க்கை முழுவதும் பிரம்மச்சாரியாக வாழப்போவதாக கூறி என்னை மிரட்டினான். பிளாக்மெயில் செம வித்தியாசமாக இருக்கே. அவன் இப்படி கூறி மிரட்டியதில் கூட ஆச்சரியமில்லை. ஆனால் அதை நீ அப்படியே குழந்தை போல் கேட்டு நம்பியுள்ளாயே. யூ சோ ஸ்வீட் என கூறியபடி அவளின் கன்னத்தை கிள்ளினான் அவன். அவனின் கையை தட்டிவிட்டவள், இந்த கொஞ்சலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. முதலில் நான் கேட்பதற்கு பதில் சொல்லுங்கள். இங்கே எனக்கு தெரியாமல் இன்னும் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்றாள். கூல் ஸ்வீட்டி, எல்லாவற்றையும் சொல்கிறேன் கேள். உன்னை பெண் பார்க்க வந்த அன்றே என் அம்மாவுக்கு பாலாவை ரொம்ப பிடித்து விட்டது. அவனுக்கும் என் தங்கைக்கும் சம்பந்தம் பேசலாம் என அப்போதே அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். என் தங்கை டெல்லியிலிருந்து வந்ததும் நான் அவளிடம் மதுபாலனை பற்றி கூறினேன். அவளிடம் அவனின் போட்டோவையும் காட்டினேன். அவனை போட்டோவில் பார்த்ததும் அவள் தனக்கும் சம்மதம் என்று கூறிவிட்டாள். இதை உங்களிடம் சொல்லத்தான் நான் அன்றைக்கு இங்கே வந்தேன். இங்கு வந்த பின்தான் தெரிந்தது, பாலா ட்ரெயினில் ஒரு பொண்ணை பார்த்ததும் பார்த்த நொடியே அவளை விரும்பியதும். என் தங்கையால் இப்படி ஒரு ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ளவே முடியாது. அதனால்தான் அவனை வழிக்கு கொண்டு வருவது எப்படி என யோசித்துக் கொண்டிருந்தேன். அப்போதுதான் நீ அங்கே வந்தாய். அவன் காதலிக்கும் விஷயத்தை அறிந்ததும் மகிழ்ச்சியில் அவனுக்கு முத்தம் தந்தாய். நானும் வேறு வழியில்லாமல் என் தூண்டிலுக்கு உன்னை இரையாக்கிவிட்டேன். ஐ எம் சோ சாரி பேபி. கொஞ்சம் புரியும்படி சொல்கிறீர்களா? எரிச்சலுடன் கேட்டவளை வியப்புடன் பார்த்தவன், மேட்டர் இஸ் சிம்பிள் ஸ்வீட்டி. நீ அவனுக்கு முத்தம் தந்ததை காரணம் காட்டி முதலில் உன்னுடன் சண்டையிடுவதாக நடித்தேன். நீயும் அதை நம்பிவிட்டாய். நான் உன்னை ஏமாற்றி விட்டதாக நினைத்து பாலாவிடம் அழுதாய். அவன் உன் கண்ணீரை துடைக்கும் பொருட்டு என்னிடம் சமாதானத்திற்கு வந்தான். நீ என் தங்கையை திருமணம் செய்து கொண்டால்தான் நான் உன் தோழியை திருமணம் செய்து கொள்வேன் என்று ஒரு சின்ன பிளாக்மெயில் செய்தேன். அவனும் நட்புதான் முக்கியம், தோழிதான் முக்கியம் என்று தன் காதலை துறந்து என் தங்கையை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்து விட்டான் என்றான் வெகு சாதாரணமாக.
அவனை உற்று பார்த்தவள், உங்களைப் போய் ஹீரோ என்று நினைத்தேனே, கடைசியில் நீங்கள் அல்லவா இந்த கதைக்கே வில்லனாகிவிட்டீர்கள், துரோகி. உங்களைப் போய் காதலித்தேனே என்றவள் தன் அருகிலிருந்த தலையணையை எடுத்து அவன் மீது வீசினாள். கூல் பேபி, சத்தம் போடாதே. பிறகு தூங்கிக் கொண்டிருப்பவர்கள் எழுந்துவிடப் போகிறார்கள். ச்சீ, என்னிடம் எதுவும் பேசாதீர்கள். முதலில் இந்த திருமண ஏற்பாட்டை நிறுத்துங்கள். என் நண்பனின் காதலைக் கொன்று என் காதல் வாழ வேண்டிய அவசியமில்லை. சட்டென முகம் மாறியவன் எழுந்து அவள் அருகே வந்தான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பதிவிடுகிறேன். தொடர்ந்து கதையை கேட்க நம்ம கதைக்குயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.